இது பொலிரோ பவர் ப்ளஸ் B6 இன்ஜினு. ஸோ இந்த இன்ஜின் வந்து ஹெட் வேலை பார்த்துருக்கோம். எதனால் ஹெட் வேலை பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைமிங் செயின் மாற்றாதனால தான் ஹெட்டை வந்து கம்ப்ளீட் வேலை பார்த்துருக்கோம். ஸோ எதனால அப்படின்னா, இந்த கேம் சாஃப்ட்டு, இந்த 2 கேம் சாஃப்ட்டு, உழுக்கு டேப்பிட்டு இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டைமிங் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இதான் கிராங்க் வீலு. இதை காற்று பின்னோட டேரெக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்கணும், டாப்பில் இருக்கக்கூடாது. பிஸ்டன் டாப் வந்து இதுக்கு டைமிங் வராது. ஸோ அதே மாதிரி இதுக்கு டைமிங் லாக்கர் வந்து பேக்கில் வரும். அப்படியே வந்து அப்படின்னா சரிங்களா, இதில் வந்து உள்ள கட் இருக்கும். அதில் வந்து 8ஆம் நம்பர் அலங்கி போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா டைமிங் லாக் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் பொருளாக யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஹெட் கேஸ் கிட்டு, டைமிங் செயின் கிட்டு, டேப்பிட்டு, ஸோ இது எல்லாமே இந்த ஒரிஜினல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இதை நம்ம வந்து அப்படியே மாட்டுவோம். ரொம்ப டைமிங் செட் பண்ணியாச்சு. ஹெட் கேஸ் ஹெட் வச்சுட்டோம். இப்போ வந்து ஹெட்டாக மாட்டிடலாம். இந்த கேம் 2 கேம் சாஃப்ட்டு, இதில் கேம் ஷூ ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ இந்த கேம் ஷூ வந்து நம்ம வந்து அப்படியே மாட்டக்கூடாது. லேத்தில் வந்து செக் பண்ணி ஃபைலிங் செக் பண்ணி நம்ம மாட்டணும். இல்லை அப்படின்னா கேம் ரொட்டேட் ஆகிறப்ப மறுபடியும் கட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து புது கேம் சாஃப்ட்டு, புது கேம் ஷூனாலும் வந்து நம்ம வந்து ஃபைல் செக் பண்ணி போடணும். ஏன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கீழே வந்து எதுவும் காயம் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக போடணும். அதே மாதிரி இதோட டைரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆர்டராக போட்டால் நமக்கு வந்து கேம் வந்து ஃப்ரீயாக சுற்றும். இல்லை அப்படின்னா டைட்டாக சுற்றுச்சு அப்படின்னா கேம் திருப்பி கட் ஆயிரும். போல்ட் டைட் பண்ணும்போது எப்பயுமே வந்து டார்க் வச்சு தான் டைட் பண்ணணும். அந்த கையில் வந்து டைட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் பெண்ட் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் லீக்கேஜ் கம்மியாக வரும். இதை வந்து நம்ம ஹெட்டு டார்க்கை வச்சு டைட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 80 வைப்போம். 80க்கு அப்புறம் ஓகே அப்படின்னா 90 வரைக்கும் வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. இப்போ நம்ம டேப்பிட்டை மாட்டிடுவோம். ஸோ இந்த டேப்பிட்டை மாட்டுறப்ப அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் ஆயில் சப்ளை இருக்கும். அதோட டேரெக்ஷனாக வச்சு மாட்டணும். இப்போ திருப்பி வச்சு மாட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆயில் லோட் ஆகாது. ஸோ அதனால சவுண்டு ஜாஸ்தியாக வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் லூப்ரிகேஷன் ஆகிற இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கேம் சாஃப்ட்டை மாட்டிடுவோம். இப்போ நம்ம ஹெட்டுக்கும் இன்ஜினுக்கு டைமிங் வச்சிடலாம். இது வந்து எக்ஸாஸ்ட் கேமு, இது வந்து இன்லெட் கேமு. ஸோ எக்ஸாஸ்ட் டைமிங் வந்து இது எக்ஸாஸ்ட் கேமு. ஸோ இதோட கட்டு வந்து ரைட் சைடில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வால் வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து இன்லெட் கேமு. இது கட்டு வந்து சின்ன கட்டு வந்து லெஃப்ட்டில் இருக்கணும். இன்லெட் வால் ஃபஸ்ட்டு வால் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஸோ இந்த லாக் வேறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைமிங் வந்து மிஸ் ஆகாது. முக்கியமான விஷயம், இந்த டைமிங் வீல் மாட்டுறப்ப இதுக்கு 2 சிம்மு வரும். இந்த 2 சிம்மு வைக்காமல் போட்டோம் அப்படின்னா இந்த 2 வீலுமே வந்து லோட் ஆகும். லோட் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் கேமு வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்மு வந்து ரொம்ப முக்கியம். சிம்மு வச்சு தான் நம்ம வந்து செயினை மாட்டணும்.